சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இன் C++. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கோட கான்செப்ட் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷன் நேமில் நிறைய மல்டிபிள் ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சேம் பேராமீட்டர்ஸாக கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜரில் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். பேராமீட்டர்ஸ் A அண்டு B. இட் இஸ் அ டேட்டா டைப் இன்டிஜர். எனக்கு வந்து A+B அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சேம் ஃபங்க்ஷன் சேம் டேட்டா டைப் பட் பேராமீட்டர்ஸை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். I mean that overloaded function to add 3 integers. Next வந்து பாருங்க, same function name is same, data type வந்து டபுள்ல யூஸ் பண்ணுறேன். டபுள்ல A and B அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சேம் நேமில் நான் ஒரு 3 ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் வேணும்னாலும் சேம் நேமில் நம்ம கொடுத்துக்கலாம். டிஃபர் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை தான் ப்ரோக்ராமிங் இன் C++ல் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், Cout-ஐ யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது நமக்கு கோடிங் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக வந்துடும். ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.